குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 2024 நம்ம ஏற்கனவே ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? 2023 சால்வ் பண்ணியிருக்கோம் நிறைய இது. அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாகவே உங்களுக்கு ஆப்லேயே வந்து இன்ஸ்டால் செய்யப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 2024 நடந்த கடைசியாக நடந்த எக்ஸாமினேஷன் ஹாஸ்டல் சூப்பர்நெட் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சபார்டினேட் சர்வீசஸ். நமக்கு தெரியும் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஒரே சிலபஸ் தான். எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், சேம் சிலபஸ். சாதாரண ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சால்வ் பண்றது மட்டும் விரிவாக சால்வ் டீட்டெயில்டா என்ன மாதிரி கேட்பாங்க, என்ன மாதிரி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது, என்ன மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேற எப்படி வந்தா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இதுல ஒவ்வொன்றுலையுமே அங்கே இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், அதுல கீ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இது மார்க் பண்ணியிருக்கிறதுனால மற்றதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த இது ஆன்சர் அப்படிங்கிற, ஏன்னா வெறும் மார்க் பண்ணிட்டு அப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதற்காக வந்து அதே மாதிரியே எல்லா கேள்விகளுக்குமே டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து இதை சால்வ் பண்ண வேண்டியது, அதற்குரிய கான்செப்ட் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த கேள்வி, ஸோ இந்த கேள்வி வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ ஒரு கேள்வியும் சால்வ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அது எப்படி டீட்டெயில்டா சொல்றது, எந்த மாதிரி ஷார்ட்கட்ல எப்படி பண்ணக்கூடியது, டீட்டெயில்டா பண்ணக்கூடியது, ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு ஈக்குவேஷன் வச்சுங்களேன், ஒரு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. சமன்பாடு தான், நியூமரேட்டர் டினாமினேட்டர், டினாமினேட்டருக்குள்ள நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு வருது, அவ்வளவு. 2x டிவைடட் பை, ஸோ இதான் மெயின் டினாமினேட்டர் கூட அந்த லைன் சொல்லுவாங்க, இதான் மெயின் லைன். இப்போ 2x டிவைடட் பை 1 பிளஸ் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸின் மதிப்பை கால்க. இதே மாதிரி கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க. இது ஈவன் சொல்ல போனா குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல கூட இந்த மாதிரி கேட்பாங்க, கேட்டிருக்கேன். எப்பவுமே இந்த மாதிரி 2x பை 1 பிளஸ் 1 பை இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்க இருந்து பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதுல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருந்து இதை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இதை தான் ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும். இது நமக்கு தெரியும், 1 பிளஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அப்படியே நீங்க குறுக்கால பெருக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, you have to go from below. இந்த மாதிரி இருக்கிறது வந்து கீழே இருந்து தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்க இதை சால்வ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுங்க. சரிங்களா? திஸ் இஸ் 2x டிவைடட் பை 1 பிளஸ் 1 by 1 plus x by 1 minus x. This is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை சுருக்கிறேன். இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, this is 2x by, இது சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல வரக்கூடியது, பிளஸ் 1 by, இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1 minus x plus x by 1 minus x. அதுல இது ரெண்டு அடிபட்டு போயிடும். அப்போ this is equal to 1. அப்போ என்ன வரும் அப்படின்னா 2x by 1 plus, இங்க பாருங்க 1 by 1 minus x. அப்போ 1 minus x மேல போயிடும். சரிங்களா? So therefore this becomes 1 minus x. This is equal to 1. அப்போ இது பாருங்க, இது வந்து 2x, இது 2x is equal to, இது வந்து 1 plus 1 2 அப்போ 2 into 1 வந்து 2 minus x வந்து. அப்போ இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 3x is equal to 2 அப்படின்னு வரும். Therefore x is equal to 2 by 3. So answer வந்து B is the answer. X is equal to 2 by 3. Okay. So அப்போ 126க்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், கீழே இருந்து சால்வ் பண்ணிட்டு போகணும். கீழே இருந்து சால்வ் பண்றதுக்கு சில பேருக்கு பேசிக்ஸ் கூட தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களே, a பிளஸ் b பை சி அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதை சால்வ் பண்ண என்ன வரும் அப்படின்னா, this is equal to denominator c ac plus b அப்படின்னு சொல்லுவோம். ac plus b, ac plus b அப்படின்னு இதை கொடுக்கணும். அதை தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம். 1 into 1 minus x plus x by 1 minus x. சில பேசிக்ஸான விஷயங்கள் இந்த மாதிரி a by b plus c by d இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, கீழே உள்ள b டியையும் தெரிக்கிறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ad plus bc. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, a plus b by c அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக 1 இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும்னா கீழே சி, இங்கே வந்து ஏசி பிளஸ் பி. ஸோ இதுதான் அடிக்கடி இந்த டைப்ல தான் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து ஜென்ரல்
டேர்ம் இது தெரிஞ்சதுனால இதுவும் சால்வ் பண்ணலாம். இதுக்கும் கீழே இங்க 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்த கணக்கு ஆன்சர் பண்ணுங்க. 177. The radius of the circle is increased by 1%. What is the increased percentage in its area? இது ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா 6% கேட்டிருந்தாங்க, ஒரு தடவை 5% கேட்டிருந்தாங்க, 1% இந்த ப்ராப்ளத்துல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஷார்ட்கட்டும் சொல்லி. The radius of the circle increased by 1%. நம்ம ஏற்கனவே இதை வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற இதுல வந்து ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். திரும்பவும் அந்த டாபிக் பார்ப்போம். ஏற்கனவே இருந்ததும் ஆப்ல இருக்குது, நீங்க பாருங்க. பர்சன்டேஜுக்குன்றது ஒரு பெரிய டாபிக். ஸோ அதை எடுத்த கிளாஸஸும் இருக்கும், அதையும் நீங்க மற்ற நேரத்தில் நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? திரும்பவும் இந்த பர்சன்டேஜ்ங்கிற டாபிக் எடுக்கப்படும். So the radius of the circle is increased by 1%. What is the increased percentage in its area? அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு முதல் நான் ஒரு ஷார்ட்கட், ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? அது வந்து இந்த பர்சன்டேஜுக்கு வந்து நிறைய இடத்துல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, this is x plus xy by 100. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா. நிறைய கேசஸ்ல யூஸ் பண்ணலாம், நிறைய ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய ஃபார்முலா. 2 சக்சசிவ் இன்கம் கேட்கறாங்க, சில இடத்துல கேட்பாங்க. அதாவது ஒரு இது மட்டும் கிடையாது, ஒரு செவ்வகத்தின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒரு செவ்வகத்தின் நீளம் x% அதிகரிக்கப்படுகிறது, அகலம் y% குறைக்கப்படுகிறது அல்லது அதிகரிக்கப்படுகிறது. அப்போ அதனுடைய பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கடைக்காரர் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்கிறார், 2 கழிவுகள் கொடுக்கிறார், அது ரெண்டும் சேர்ந்து ஒரே டிஸ்கவுண்ட் என்ன இருக்கும்? ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ ஷார்ட்கட்ல சொல்லித்தரேன், டீடைல்டு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஷார்ட்கட். ஷார்ட்கட்டுங்கும் போது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY by 100 இந்த ஃபார்முலா வச்சுங்க. இங்க ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், சர்க்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே ஒரு ரேடியஸ் இருக்கும். ஏரியா அப்படிங்கிறதுக்கு அதனாலதான் ஃபார்முலா, ஏரியாவோட ஃபார்முலா என்ன தெரியுமா? பரப்பளவு ஃபார்முலா πr², r into r. அப்போ இங்க ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ அது 1% கூடி இருக்கு. சரிங்களா? அப்போ 1% கூடி இருக்கு அப்படின்னா இங்க உடனே உங்களுக்கு தெரியணும், x is equal to 1, y is equal to 1. அவ்வளவுதான். ஸோ எக்ஸும் 1, ஒய்யும் 1. அப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்படியே ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். x 1 போடுங்க, y 1 போடுங்க. 6% இன்க்ரீஸ் பண்ணிருக்கா, x 6, y 6 போடுங்க. சரிங்களா? கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ x plus y plus XY by 100 அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதில 1. ஸோ 1 plus 1 plus 1 into 1 by 100. அவ்வளவுதான். வெரி குட். ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 by 100 அப்படிங்கிறது என்னதுன்னா 0.01. ஸோ அப்போ இது வந்து என்ன வரும் அப்படின்னா 2.01 அப்படின்னு வரும். சரி, இது எப்படி சார் டீடைல்டா எப்படி சார் பண்றது? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. இது நிறைய இடத்துக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். பர்சன்டேஜ்ல இந்த ஃபார்முலா வெரி பவர்ஃபுல் ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து டீடைல்டா அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். டீடைல்டா ஆகும்போது சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். பி அப்படிங்கிறது கியூ ஆனால், பிங்கிறது என்னது? ஒரு பழைய மதிப்பு, கியூங்கிறது என்னது? புதிய மதிப்பு. அப்போ எத்தனை சதவீதம் கூடியுள்ளது அல்லது குறைந்துள்ளது? நம்ம கூடியுள்ளதும் தெரியாது, குறைந்துள்ளது தெரியாது. அப்ப என்ன அப்படின்னா Q minus P by P into 100. This is most powerful formula. இந்த Q minus P அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படின்னா கூடி இருக்குன்னு அர்த்தம். Q minus P நெகட்டிவ் அப்படின்னா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இது எல்லாமே நம்ம பர்சன்டேஜ்ல ரொம்ப ரொம்ப டீடைலா பார்த்துருக்கோம். இப்ப இந்த ப்ராப்ளம் வந்ததுனால இதை உங்களுக்கு இந்த டீடைல்டா நான் சொல்றேன். இல்லைனாலும் திரும்பவும் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டீடைல்டாவும் நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸாம்ஸ் குரூப் 4 கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 அப்படிங்கிற ஒரு மதிப்பு, இந்த 50ங்கிற மதிப்பு 60 ஆயிருக்கு அப்படின்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னா இந்த ஃபார்முலா பிங்கிறது 50, கியூங்கிறது 60. அப்போ 60 minus 50 by 50 into 100. இது அடிச்சீங்கன்னா 10 by 50 into 100 அடிச்சீங்கன்னா 2. ஸோ அப்போ என்னன்னா 20%. அப்போ 20% உயர்ந்துள்ளது. எப்படி உயர்ந்துள்ளதுன்னு தெரியுது? ஏன்னா 60 minus 50ங்கிறது பாசிட்டிவ். இதே நெகட்டிவும் கேட்கலாம், குறையவும் கேட்கலாம். அது என்ன மாதிரி குறையுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல 40 அப்படிங்கிற ஒரு மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 40 அப்படிங்கிற மதிப்பு 30 ஆகுது. அப்ப 40ங்கிறது 30 ஆகுது அப்படின்னா அப்ப நம்ம ஃபார்முலா பிரகாரம் என்னதுன்னா 30 minus 40
ஏன்னா இது Q மைனஸ் P தான் போடணும் எப்பவுமே. பை 40 இன்டூ 100. இதை நீங்க அடிச்சு சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்னா 10/40 வரும். அப்ப அடிச்சீங்கன்னா 25%. அப்ப 25%ங்கிறது குறைவு. ஸோ நோட் திஸ் ஃபார்முலா. திஸ் இஸ் a very very powerful formula in percentages. இந்த ஃபார்முலாவை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நீங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, எக்கனாமிக்ஸ்ல இருந்து, பட்ஜெட்லாம் ஃபுல்லா அந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. இப்ப டிசீசஸ், ஒரு கொரோனாவால டெத்ஸ், அப்ப போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் டெத்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, எல்லா ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இது எல்லாமே இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ், மைனஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ். இது நார்மல் காமன் சென்ஸ், உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ரைட். இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு πr² அப்படிங்கிறது நமக்கு தெரியும். πr² தான் என்னதுன்னா பரப்பு. ஒரு வட்டத்தின் ஆரம் 1% அதிகரிக்கப்படுகிறது. இந்த ஆறுங்கிறது என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே பர்சன்டேஜ் வைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப அந்த ஆர் அப்படிங்கிறது, இது டீடைல்டு மெத்தட். இந்த டீடைல்டு மெத்தட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு. மற்றபடி நீங்க x+y/x+y அந்த ஃபார்முலா தான் நீங்க போடணும். டீடைல்டு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு, இங்க 1% கூடி இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க ஆர் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பதான் 1%ங்கிறது ஈஸியா பண்ண முடியும். இதே 10% வச்சுக்கிங்கன்னா 10ன்னு கூட வச்சிருப்பேன். ஏன்னா 1% கூடுது. அப்போ ஆர், அப்போ கூடுனது வந்து பாத்தீங்கன்னா ஆர். அப்போ ஆறுங்கிறது என்னது அப்படின்னா 101. 100ல 1% கூடுச்சுன்னா 101. இப்ப πr² ஃபார்முலா பாருங்க. அப்போ 100² இன்டூ பை, 100² இன்டூ பை அப்படின்னா 10,000 பை. அப்ப 10,000 பை தான் ஒரிஜினல் அந்த வட்டம் இருக்குல்ல, அதோட பரப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 101² ஆயிடுச்சு. அப்ப 101² பை ஆயிடுச்சு. 101² எப்படி கால்குலேட் பண்றது? 1 into 1 0 1, அடுத்து 101 plus 1 102. அப்ப 102 1 ஷார்ட்கட்ல நான் பெருக்கிருக்கேன் இன்டூ பை. அப்ப இது இவ்வளவு கூடி இருக்கு. அப்ப இது வந்து P, இது வந்து Q. அப்ப Q மைனஸ் P பை P இன்டூ 100 நீங்க போட்டீங்க அப்படின்னா 2.01% வரும். ஸோ இது டீடைல்டு மெத்தடுக்கு நீங்க போடக்கூடியது. சரிங்களா? மற்றபடி இங்க MCQ டைப்ல கேட்கறதுக்குலாம் இந்த மெத்தட்லாம் தேவையில்லை. இது டெஸ்கிரிப்ட்ல எழுதக்கூடிய உங்க குரூப் 1 மெயின்ஸ் மற்றவங்க எழுதக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா x+y + xy/100%. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஒரு தடவை 6% கேட்டிருந்தாங்க, ஒரு தடவை 5% கேட்பாங்க. ஸோ அதனால என்ன வேணாலும் மாறி மாறி கேட்பாங்க. நீங்க பண்ண வேண்டியது இது. இதே வந்து ரெக்டாங்கிள்ஸ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து பாருங்க. நீங்க ரெக்டாங்கிள்ஸ், ஒரு வட்டத்தின், ஒரு செவ்வகத்தின் பரப்பு இந்த மாதிரி கூடுது அப்படின்னா அப்ப எல்லுங்கிறது எக்ஸ், பிரெட் அதாவது நீளம்ங்கிறது எக்ஸ், அகலம்ங்கிறது ஒய். அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதா குறையுதான்னு பார்க்கணும். கூடுச்சு அப்படின்னா +1. நல்லா புரிஞ்சுங்க, இன்க்ரீஸ்டு பை 1ன்னு போட்டிருக்கோம். இதே டிக்ரீஸ்டு பை 1ன்னு போட்டீங்கன்னா அப்ப எக்ஸுங்கிறது -1 ஆயிடும், ஒய்ங்கிறது -1 ஆயிடும். புரிஞ்சுக்கங்க. இன்க்ரீஸ்ங்கிறதுனாலதான் +1 போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன கூட நல்லா டீட்டெயில்டா பார்த்துங்க. எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா +1, ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா +1. இதே டிக்ரீஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா மைனஸ் வரும். ரைட். அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளானது. அவுட் ஆஃப் 20 beads 5 beads are red. What is the percentage of red beads? எப்பவுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர்ல மொத்த மதிப்பை போட்டணும். எப்பவுமே டினாமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த மதிப்பு, டோட்டல் வேல்யூ. டினாமினேட்டர்ல டோட்டலா என்ன இருக்கோ அதை போடணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எதை கேட்கிறாங்களோ, கேட்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, அதை போடணும். கேட்கப்பட்டது, what is asked. அப்போ மொத்த மதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 20. 5 பீட்ஸ் ரெட்டு, அப்போ 5/20. இது ஒரு பின்னம். இந்த பின்னம் ஆனா பர்சன்டேஜ் கேட்கிறாங்க. எந்த ஒரு நம்பரையும், எந்த ஒரு எண்ணையும், எந்த ஒரு பின்னத்தையும் பர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா உடனே 100ஆல பெருக்கிறணும். அவ்வளவுதான் சிம்பிள். எந்த ஒரு பின்னத்தையும் 100ஆல பெருக்கிறணும். 100ஆல பெருக்க நமக்கே தெரியும். பாத்தீங்கன்னா அரைங்கிறது எத்தனை சதவீதம்? அரை என்பது எத்தனை சதவீதம்? ஏன் அரை அப்படிங்கறத நம்ம 50% சொல்றோம் அப்படின்னா அரை என்பதை 100ஆல பெருக்கிறோம். அதனாலதான் 50%. சரிங்களா? கால் என்பது எத்தனை சதவீதம்? 25%. கால் அப்படின்னா நமக்கு தெரியல, கால்ங்கிறது 25%. ஏன்? அதை 100ஆல பெருக்கிறா 25. அப்ப இதை அடிச்சு போட்டீங்கன்னா 25 வரும். So therefore answer is 25%. ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா
கேளுங்க உடனே. சரிங்களா? நீங்க லைவ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஸோ டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப 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 கேட்கறதா தான். எப்பெல்லாம் டவுட் இருந்ததுன்னா உடனே கேளுங்க. உடனே சார் ஒன்ஸ் அகைன் அப்படின்னு கூட சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் அகைன் சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா புரிஞ்சுக்காம அடுத்த இதுக்கு போகாதீங்க. எந்த ஒரு கான்செப்டும் நான் டீட்டெயிலா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு அதிலே புரியும். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF. HCF of fractions. HCF of fractions. மீப்பெரு பொது காரணி அல்லது மீப்பெரு பொது வகைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான். HCF. HCFக்கு வந்து இங்கிலீஷ்ல இன்னொரு பேர் இருக்கு, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பின்னங்களுக்கு HCF கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல உள்ள எண்கள் இருக்குல்ல, மேல உள்ள நம்பருக்கு பேரு நியூமரேட்டர்னு பேர், மேல உள்ளதெல்லாம் தொகுதின்னு பேரு, கீழே உள்ளதெல்லாம் பகுதின்னு பேரு. அப்போ பின்னங்களுக்கு என்னைக்குமே HCF கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு என்ன அப்படின்னா, திஸ் இஸ் HCF ஆஃப் என்னது, நியூமரேட்டர்ஸ். நியூமரேட்டர்ஸ்னா தொகுதி, தமிழ்ல தொகுதின்னு எழுதிக்கங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். டினாமினேட்டர்ஸ்ங்கிறது என்னது அப்படின்னா பகுதி. HCF of numerator by LCM of denominators. HCF of தொகுதி by LCM of பகுதி. இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ணணும். அதை பாருங்க. இந்த 2/15, 4/5, 6/15 சுருக்குன ஃபார்ம்ல இருக்கான்னு பார்க்கணும். சுருக்குன ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா சுருக்கணும். இங்க பாருங்க, 6/15 சுருக்கலாம். சரிங்களா? 6/15 சுருக்கலாம். சுருக்கிட்டு தான் பண்ணணும், சுருக்காம பண்ணக்கூடாது. அப்போ இந்த எண்களை எல்லாமே நம்ம சுருக்கிற ஃபார்ம்ல பார்க்கலாமா? அப்போ சொல்லுங்க, 2/15 இதை சுருக்க முடியாது, அவ்வளவுதான், அடிக்க முடியாது. 4/5 அடிக்க முடியாது. ஆனா 6/15 அடிக்கலாம். 6/15 எத்தனை நாள் அடிக்கலாம்னா 3 நாள் அடிக்கலாம். 2 3 6, 5 3 15. அப்போ இது வந்து 2/5ன்னு வந்துருச்சு. அப்ப 2/5 இது HCF கண்டுபிடிக்கணும். அப்ப HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல உள்ள எண்களுக்கெல்லாம் HCF எடுக்கணும். HCF of 2, 4, 2. கீழே உள்ள நம்பருக்கெல்லாம் LCM எடுக்கணும். LCM of 15, 5, 5. அப்ப மேல உள்ள நம்பருக்கெல்லாம் HCF எடுத்தீங்க அப்படின்னா 2க்கும் 4க்கும் 2க்கும் HCF வந்து 4. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இங்க LCM ஈஸியா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். LCMத்துக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். பெரிய நம்பர், அந்த பெரிய நம்பரை மற்ற 2 நம்பரும் வகுக்கும். அப்ப அதான் HCF. இங்க பாருங்க, இது HCF of 2, 4, 2. HCF of 2, 4, 2 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, what is HCF of 2, 4னா எது சிறிய நம்பரோ அந்த நம்பர் எடுத்துங்க. 2 வந்து எல்லா நம்பரும் வகுக்கும். ஸோ அதனால HCF வந்து 4 கிடையாது, HCF வந்து 2. ஸோ HCF 2, 4, 2க்கு HCF 2 பார்த்தோன்னே தெரியும். சரிங்களா? இதை வகுக்கக்கூடிய 2, 4, 2ஐயும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னா 2. எந்த எண்ணை 15, 5, 5 வகுக்கும் அப்படின்னா 15. ஸோ ஆன்சர் வந்து 2/15. ஸோ ஆன்சர் வந்து 2/15. இது ஆன்சர். அடுத்த கணக்கு 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா, மீப்பெரு பொது வகு எண். ஸோ அதனால சொன்ன ஏற்கனவே மீப்போவான்னு கேட்பாங்க, மீப்போக்கான்னு கேட்பாங்க, மீப்பொரு காரணின்னு கேட்பாங்க. இங்க வகு எண் கேட்கிறாங்க, வகுத்தி அப்படின்னு வரும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 65, 117 இதனுடைய மீப்போவா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 2 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மீப்போவா கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்குரிய மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மலா டானா வகுத்தல் வந்து எல்லா நேரத்திலையும் ஒர்க் அவுட் ஆகாது. பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, எந்த 2 நம்பருக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கணும், அந்த நம்பரை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ சொல்லியிருக்கிறேன், பெரிய நம்பரை சிறிய நம்பரால வகுத்துட்டே போகணும். சரிங்களா? அப்போ 117 எடுத்துக்கங்க, இத சிறிய நம்பரால வகுங்க. நார்மலா நம்ம ஸ்கூல்ல வகுத்தோம்ல அந்த வகுக்கிற மாதிரி. அப்போ 117ல எத்தனை 65 இருக்குன்னு பாத்துங்க. ஒரு 65 இருக்கு. அடுத்து கழிங்க, 7ல 5 போச்சுன்னா 2. இங்க 11ல 6 போச்சுன்னா 5. அப்ப 52. அடுத்து வந்து இந்த 65 இங்க கொண்டாந்து போட்டுருங்க. அப்ப 65ல ஒரு 52. இங்க பாருங்க 13. அடுத்து இந்த 52 இங்க கொண்டு வந்துருங்க. 0 வர வரைக்கும் பண்ணணும். 13 4 வந்து 52. அப்போ 0 வந்துருச்சு. அப்ப இந்த கடைசியா இருக்கு தெரியுமா, இதுக்கு பேரு தான் என்னது,
மீபோவா. அப்போ 13 தான் ஆன்சர். அப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மீபோவா என்னது அப்படின்னா 13. ஆனா 13 இங்க கொடுக்கல. இந்த நம்பர் இருக்கு தெரியுங்களா, இந்த இது இருக்கு தெரியுங்களா, இந்த ஃபார்மேட்ல எம்முக்கு என்ன வேல்யூ போட்டா 13 வரும். சோ பாருங்க, நமக்கு வந்து ஹச்சிஎஃப் வந்து 13 வரணும். ஹச்சிஎஃப் 13 வரணும்னா எம்முக்கு நீங்க 1 போடுங்க. எம்முக்கு 1 போட்டீங்கன்னா நெகட்டிவ்ல வருது. ஆனா எம்முக்கு 2 போடுங்க. எம்முக்கு 2 போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இது வந்து 130. 130ல இருந்து 117 கழிங்க, நமக்கு தேவையான 13 வந்துருச்சு. So therefore ஆன்சர் வந்து எம்முக்கு 2. சோ இதுதான் ஆன்சர். எம்முக்கு 2, அதாவது 65க்கும் 117க்கும் நானு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஹச்சிஎஃப் எப்படி சொல்றாங்க அப்படின்னா அது 65 எம் மைனஸ் 117ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இல்லைன்னா அதை நீங்க ஈக்குவேஷனா சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷனா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா எனக்கு தெரியும், இந்த 65 எம் மைனஸ் 117 இஸ் ஈக்குவல் டு 13. அதான ஹச்சிஎஃப். அப்போ இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். therefore 65 m is equal to 117 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 117 பிளஸ் 113ங்கிறது என்னது அப்படின்னா 130. அப்போ what is m is equal to 130 by 65. அப்போ m is equal to 2. ஸோ இந்த வகையிலே நான் 2ன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ இதை உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நேரடியா வந்து ஹச்சிஎஃப் அப்படின்னு கொடுக்கல. அந்த ஹச்சிஎஃப் 65 m மைனஸ் 117 எழுதுனா எம்மோட மதிப்பு என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்காக சொல்றாங்க. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்து ஒரு பேசிக்கான क्वेश्चन. ஃபைண்ட் த LCM of 15, 25 and 75. Find the LCM of 15. இது நார்மலா கண்டுபிடிங்க. 15, 25, 75 பார்த்த உடனே சொல்லலாம். பார்த்த உடனே சொல்லலாம், கணக்கெல்லாம் பண்ணவே தேவையில்லை. எப்படி LCM பார்த்த உடனே சொல்லலாம் அப்படின்னா LCM எப்பவுமே கொடுக்கிற நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா இருக்கும் அல்லது பெரிய நம்பரோட மடங்காக இருக்கும். 15, 25, 75 பெரிய நம்பர் என்னது 75. 75 15 வகுக்கும், 25 வகுக்கும், உடனே சொல்லிடலாம். therefore answer is 75. இது வந்து ஒரு பேசிக்கான क्वेश्चंस. LCM இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியலைன்னா நீங்க ஆன்சர் பண்ண முடியாது, சரிங்களா? சோ இது எல்லாமே ஏற்கனவே இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இது ஆன்சர் பண்ண முடியும். LCMனா என்ன, LCMல எத்தனை டைப் இருக்கு, HCFனா என்ன, பர்சன்டேஜ்னா என்ன, அந்த சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த क्वेश्चंस எல்லாமே ஆன்சர் பண்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதும் புரியும். நானும் பேசிக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ரைட். சில ஆல்ஜிபிரிக் சில பேசிக் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். சில ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றது, சமன்படுத்துறது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இது வந்து நம்ம டாபிக் வைஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அது வேற. இது வந்து எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस எல்லா क्वेश्चंसையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைண்ட் த LCM ஆஃப். அப்போ ஃபைண்ட் த LCM ஆஃப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்க பாருங்க, this is minus 9a cube b squared c comma 12a squared b squared c squared. so இதுக்கு நீங்க LCM கண்டுபிடிங்க. சார் 180 question, can you explain it again? 180ங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. 65க்கும் 117க்கும் மீபோவா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 65க்கும் 17க்கு மீபோவா என்னன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டோம். 13 என்ன சொல்றாங்கன்னா அந்த 13 அவங்க கேட்கல. அந்த 13 எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா 65m மைனஸ் 117 மாதிரி இருக்கும். அப்படின்னா எம்மோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 13 ஈக்குவல் டு 65m மைனஸ் 117. அதை சால்வ் பண்ணுங்க, நமக்கு எம் என்னன்னு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ரைட். ஸோ ஃபைண்ட் த LCM ஆஃப். ஸோ LCM ஆஃப் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க 9, 12. 9, 12. 12க்கும் 9க்கும் LCM என்ன? 12க்கும் 9க்கும் LCM என்ன அப்படின்னா அது பார்த்தோன்னே தெரியும். 12 9 வகுக்காது, 24 9 வகுக்காது, 36 9 வகுக்கும். therefore ஆன்சர் வந்து 36. நமக்கு தெரியும் இது லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதை வந்து 2 நம்பராலையும் வகுக்க வேண்டி வரும், சரிங்களா? அதனால அந்த 36ங்கிறத 9லே வகுக்கணும், 9 மைனஸ் 9ஆலே வகுபடணும், 12ஆலையும் வகுபடணும், சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 36. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெரி குட். இப்போ ஷர்மிளா பாஸ்கர் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஆன்சர் வந்து பிளஸ் 36 மைனஸ் 36 அப்படின்ட்டு. LCM இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். LCM இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க நம்பர் நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, LCM இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது இங்க டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் வந்து தப்பு. திஸ் இஸ் தப்பு, அவங்க தப்பா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ஆன்சர் கிடையாது. பிளஸ் தான் ஆன்சர், பிளஸ் 36 ஆன்சர்.
அவங்க அந்த இவங்க தப்பா கொடுத்துருக்காங்க, அது மேத்ஸ் அவங்க கொடுத்தவங்க தப்பா கொடுத்துருக்காங்களோ இல்லை மார்க் பண்ணது தப்பா, இது தப்பான ஆன்சர். இப்போ என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பாசிட்டிவ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஏபிசின்னு வருது, எல்லாமே போட்டுக்கணும். ஏபிசி எல்லாமே போட்டுக்கணும். ஏல எது அதிகபட்சமோ அதை எழுதணும் 3. இதெல்லாம் எல்சியத்துல கான்செப்ட்ல வரக்கூடியது. பில எது அதிகபட்சமோ அது 2, சில எது அதிகபட்சமோ 2. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 36 இன்டூ ஏ கியூப் இன்டூ பி ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் இதுல எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு. ஸோ இங்க வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த கொஸ்டின்ஸ் தப்பா கேட்டிருக்கிறாங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து 36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இது பாசிட்டிவா தான் இருக்கும் எல்சிஎம், வேற வழியே இல்லைங்கும் போது இதுல நியரஸ்டா இருக்கக்கூடியது இதுதான், அதனால இதை டிக் பண்ணிருக்கு. சரிங்களா? ஆனா இட் சுட் பி பாசிட்டிவ். புரிஞ்சுதுங்களா? எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் எ பாசிட்டிவ் நம்பர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்சிஎம் நெகட்டிவா ஆகவே ஆகாது, நெகட்டிவா இருக்கக்கூடாது. அடுத்து, if a is to b is 2 is to 3, c is to d is 4 is to 7, then what is a is to d? இப்ப கேக்குறாங்க, the answer is wrong means can we select d options? d யா e யா? e ன்னு கேக்குறீங்களா? சரி, நீ செலக்ட் விடை தெரியவில்லை அப்படிங்கிற ஆப்ஷனை கேட்கலாமா? அப்படி கிடையாது. இது ஆன்சர் தெரியலைங்கிறது என்னதுன்னா புதுசா உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, மற்ற எக்ஸாம்ஸ் கூட எழுதினாலும் அதுதான். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படிதான், டிஆர்பி அப்படிதான், யூபிஎஸ்சி அப்படிதான், எஸ்எஸ்சி அப்படிதான், ஆர்ஆர்பி அப்படிதான், பேங்கிங் அப்படிதான். நீங்க எக்ஸாம்ஸ் எழுதினோம்னா அவங்க தற்காலிக விடைகளை விடுவாங்க. அந்த விடைகள்ல எதெல்லாம் தப்பு அப்படிங்கறத நம்ம திரும்ப சொல்லணும். சரிங்களா? திரும்ப நம்ம தப்புன்னு சொல்லும் போது அந்த தப்புவா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் விடையே தவறு. அப்போ எல்லாருக்குமே மதிப்பெண் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும். இந்த கேள்வியை எடுத்துட்டு எல்லாருக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதுக்காக நீங்க இ போய் ஆப்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஈன்னு அவங்க கொண்டாந்ததோட பர்பஸே வந்து இதற்காகத்தான். நாங்க ஏதாவது தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப ஈய கொடுங்க அப்படின்ற மாதிரிதான் ஆன்சர். பட் அதை அவங்க கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் தான் பண்றதே கிடையாது. அந்த ஈங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து விடை தெரியவில்லை அப்படிங்கிறதுக்கு யாராவது ஆப்ஷன் போடுவாங்களா? அதாவது நெகட்டிவ் மார்க் இருந்ததுன்னா விடை தெரியவில்லை அப்படிங்கிறதுக்கு போடலாம். இங்க நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. அப்ப நெகட்டிவ் மார்க்கே கிடையாது அப்படிங்கும் போது நம்ம எப்படியும் ஏபிசிடியை தான் ஆப்ஷனா நீங்க எல்லாருமே போடுவீங்க. இந்த ப்ராப்ளம் கரெக்டா சொல்லுங்க நீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து தவறு. இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, ஏ இஸ் டு டி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் லிங்கா இருக்கக்கூடியது எதுவுமே இல்லை. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்டிருக்கணும், என்ன கேட்க வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படி தெரியுமா? அந்த கொஸ்டினை சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த கேள்வி தவறு. ஏன் தவறு அப்படின்னா, சப்போஸ் ஏ இஸ் டு டி கேட்டாங்கன்னா எப்படி வரும்னா, ஏ இஸ் டு பி கேட்கணும், பி இஸ் டு சி கேட்கணும், சி இஸ் டு டி கொடுக்கணும், மொத்தம் 3 கொடுத்துட்டு கேட்கணும். அப்பதான் ஏ இஸ் டு டி கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா இந்த கேள்வியை இந்த ஆன்சர் வர்றதுனால என்ன மாதிரி அவங்க கேட்கறத தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க கேட்க வந்தது இதுதான், ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 2 is to 3, b is to c equal to 4 is to 7. what is a is to c அப்படின்னு கேட்க வரணும். இதுதான் அவங்க கேட்க வந்திருக்கணும். அப்ப நமக்கு தெரியும், அப்ப a is to b வந்து இது ரெண்டையும் ஒன்னாக்கணும். இங்க b க்கு 3 இருக்கு, இங்க b க்கு 4 இருக்கு. அப்போ b க்கு இதை 4ஆல பெருக்கணும், இதை 3ஆல பெருக்கணும். சரிங்களா? அப்ப அதை 4ஆல பெருக்கினீங்க அப்படின்னா 8 is to 12. அப்போ b is to c என்னவாகும் அப்படின்னா இதை 3ஆல பெருக்கணும், 12 is to 21. அப்போ 12 சேமா இருக்கிறதுனால அப்ப a is to b is to cங்கிறது 8 is to 12 is to 21. அப்போ what is a is to c னா 8 is to 21. so therefore sorry இங்க 8 is to 21. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ இந்த கேள்வி தவறு, கேள்வியே தவறு. a is to b, c is to d தனியா கொடுத்துட்டாங்கன்னா உங்களால a is to d கண்டுபிடிக்கவே முடியாது. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். it has infinitely many values. ஸோ அதனால இதற்கு ஆன்சர், இந்த கேள்வி தப்பு. கேட்க வந்தது இதான், ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சின்னு கேட்க வந்ததை இப்படி தப்பா கேட்டாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய தப்பு வந்து கணிதத்திலையும் வரும், பொது அறிவிலையும் வரும், தமிழ்ல கூட வரும். இந்த கேள்வியை பாருங்க, a mat of length 180 meter is made by 15 women in 12 days. Then the time taken for 32 women to make a mat of length 512 meter is. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் டைம் அண்ட் ஒர்க்கோட ஃபார்முலா. டைம் அண்ட் ஒர்க்கோட ஃபார்முலா என்னது அப்படின்னா, m1 d1 by w1 is equal to m2 d2 by
W2. இங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கறத கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்போ ஃபார்முலா என்ன வாங்கினா M1 D1 T1 by W1 equal to M2 D2 T2 by W2 வரும். அதான் the whole formula, the wholesome formula. The wholesome formulaங்கிறது என்ன அப்படிங்கறது திரும்ப எழுதிடுறேன். M1 இதான் வந்து ஃபார்முலா. இதுல இருந்தா நம்ம எது தேவையோ எடுத்துக்க போறோம். W1 இது M2 D2 T2 by W2. இப்போ இதுல டைம் கொடுக்கல. டைம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறாங்கன்னு கொடுக்கல. அதனால நம்ம அந்த T1 எடுத்து விட்டுட்டோம். இங்க மத்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க. டபிள்யூங்கிறது ஒர்க்னா என்னது அப்படின்னா இங்க இந்த பாய் லென்த் 180 மீட்டர், 15 உமன்ங்கிறது எம்ங்கிறது பர்சன்ஸ், டேஸ்ங்கிறது 12. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் 1 இல்ல M1ங்கிறது 15 பெண்கள் 12 நாட்கள்ல 180 மீட்டர் பாய நெய்றாங்க அப்படின்னா 32 பெண்கள் எத்தனை நாட்களில், அது எத்தனை நாட்கள்ங்கிறது தான் D2. எவ்வளவு நீளமுள்ள பாய்ங்க 512 மீட்டர் நீளமுள்ள பாயை இடையே எவ்வளவு நேரம் ஆகும். அவ்வளவுதான். அடிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். வாட் இஸ் ஆன்சர்? இது அடிச்சு ஆன்சர் சொல்லுங்க, அவ்வளவுதான். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் வெரி பவர்ஃபுல் ஃபார்முலா. டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கிற ஒரே ஃபார்முலா இதுதான். M1 D1 T1 by W1 is equal to M2 D2 into T2 by W2. எவ்வளவு வருது? அடிக்கிறது நீங்க தான் சொல்லணும். இது அடிங்க, அடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வருது? ஸோ இது அடிச்சிங்க அப்படின்னா the question mark is equal to 16. 16 தான் விடை. ஸோ ஆன்சர் வந்து இதற்கு 16. அடுத்த கேள்வி. ஒரு ஏர்கிராஃப்ட்ல, ஒரு விமானத்துல 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் யாது? இது பாருங்க, ஒழுங்காவே டிரான்ஸ்லேஷனே பண்ணல. டிரான்ஸ்லேஷன் சரியா பண்ணவே மாட்டாங்க. அப்படியே கூகுள் மாதிரி பண்றதா உங்களோட வேலையே. இதை கரெக்டான டிரான்ஸ்லேஷன் சொல்றேன் பாருங்க. தமிழ்ல பொருளவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் புரிஞ்சுக்கலாம், பட் இருந்தாலும் சரியான ஒரு மொழியாக்கம் கிடையாது. An aircraft can accommodate 280 people in 2 trips. 2 முறை பயணம் செய்தால் 280 நபர்களை ஒரு விமானம் வந்து கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? இதுல என்ன சொல்றான், தமிழ் என்ன சொல்றாங்க, 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 280 பேரு ஒரு விமானத்துல 2 முறை போறாங்க. ஒரு தடவை போறான் திரும்ப வர்றான் அப்படின்னு அர்த்தம். அது கிடையாது. 2 முறை விமானத்தில் 2 முறை சென்ற விமானத்தில் மொத்தம் பயணம் செய்தவர்கள் 280 பேர். இதுதான் அதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, then the number of trips required for 1400 people. எனவே 1400 நபர்களை ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்ல எத்தனை முறை விமானம் பயணம் செய்ய வேண்டும்? இதுதான் கொஸ்டின். சரிங்களா? இதை வந்து ஒழுங்கா அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணல. டிரான்ஸ்லேஷன்ல பிரச்சனை. கொஸ்டின் வந்து பேசிக்கலா ரொம்ப கொஸ்டின். அப்போ ரொம்ப இது வந்து ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின். இதே 2000 ஜனவரி தான், ஜனவரியில டிசம்பர் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அப்போ 280 பீப்புள் 2 ட்ரிப். அப்போ ஒரு ட்ரிப்புக்கு எத்தனை பேர் சொல்லுங்க? ஒரு முறை சொல்லுங்க. இது ரொம்ப சிம்பிள் தானே. 2 ட்ரிப்ல 280 பேர் போறாங்க. அப்போ ஒரு ட்ரிப்ல எவ்வளவு பேரை கூட்டு போயிருக்கோம் அப்படின்னா 140 பேர். ஒரு ட்ரிப்புக்கு 140 பேர். அப்ப எனக்கு 1400 பேரை கூட்டு போகணும். எத்தனை ட்ரிப்பு தேவை? பேசிக்கான கொஸ்டின். 140 பேருக்கு ஒரு ட்ரிப்பு, 1400 பேருக்கு எத்தனை ட்ரிப்பு அப்படின்னா கணக்கா போடணும் அப்படின்னா உடனே சொல்றதுன்னா 10. கணக்கா போடணும் அப்படின்னா பை 140 10. தர்ஃபோர் ஆன்சர் என்னது? 10 தான் ஆன்சர். தனி வட்டி, கூட்டு வட்டி, இதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹3000 at 6.1/4% per annum for the period from 4th February 2005 to 18th April 2005. அசல் ரூபாய் 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி விகிதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். தனி வட்டிக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா SI is equal to PNR/100. எப்பவுமே ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? 2 தேதிக்கு இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாளை வந்து நீங்க விட்டுருங்க. அந்த என் டேயோ இந்த டேயை வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் February 4 அப்படின்னா நார்மலா அந்த 4 விட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பிப்ரவரியில எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கலாம். பிப்ரவரியில எத்தனை நாள் அப்படின்னா
மொத்தம் 2005 2005ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன வருடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2005 அப்படிங்கிறது வந்து நான் லீப் வருடம், சாதாரண வருடம். அப்ப சாதாரண வருடத்துல வந்து பிப்ரவரியில 28 நாள் இருக்கும். அப்ப 28 மைனஸ் 4, 28 மைனஸ் 4ங்கிறது 24. இப்ப பிப்ரவரி 24. சரி, அடுத்து மார்ச். மார்ச் வந்து கண்டிப்பாக 31 இருக்கும். ஏப்ரல், ஏப்ரல் வந்து 18. ஸோ 18. ஸோ அப்ப இதை கூட்டிக்கங்க. ஸோ 8 5 13க்கு 3 மீதி 1 6 1 7. ஸோ தேர்ஃபோ 73. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பிரின்சிபல்? ஸோ வாட் இஸ் பிரின்சிபல்? பிரின்சிபல் அப்படிங்கிறது 3000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 6 1/4 கொடுத்துட்டாங்க. 6 1/4, 6 1/4 எப்படி பண்ணலாம்? 24 1 25. இது கலப்பு பின்னம், 25/4. என்னங்கிறது காலம், என்னங்கிறது காலம் 73. இது டேஸ்ல இருக்கு. அப்ப வருஷத்தை மாத்திரம்னா 365ஆல டிவைட் பண்ணிக்கணும். 73 365ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1/5 வரும். அதான் போனா அவங்க சொன்னாங்க. அடுத்த உடனே சம்ம சால்வ் பண்ணும் போதே ஐ ஆஸ்ட் வாட் இஸ் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கும் போது கரெக்டா சொன்னாங்க. ஸோ 73/865. சப்போஸ் நீங்க 74 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 74 எடுத்தீங்கன்னா 365ஆல வகுக்கும் போது ஃபிராக்ஷன்ல வரும். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். 325ஆல வகுப்படுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நம்பர் தான் கேட்பாங்க, ஃபிராக்ஷன்ல கேட்க மாட்டாங்க. ஒரு எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ். புரிஞ்சுதுங்களா? எப்படி 73 வருது அப்படின்னு சொன்னேன்? எந்த ஒரு நாள் பாருங்க, சிம்பிளா சொல்றேன் பாருங்க, சிம்பிளா சொல்றேன் எப்படி வந்து வருது அப்படின்ட்டு. இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா 13/2/2024. இன்னைக்கும் இந்த மாசத்துலயே ஒரு நாள் சொல்றேன் பாருங்களேன், 24/2/2024. மொத்தம் எத்தனை நாட்கள் உள்ளது சொல்லுங்க? எத்தனை நாட்கள் உள்ளது? இது ரெண்டுக்கு இடைப்பட்ட நாட்கள் எத்தனை அப்படின்னா 13ஓட எத்தனைய கூட்டினா 24 வரும் அப்படிங்கறதா கொஸ்டின். 13ஓட எத்தனைய கூட்டினா 24 வரும். அப்ப இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? இந்த 13/2/2024க்கும் 24/2/2024க்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை அப்படின்னா, இதனோட இடைப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11 நாட்கள். 11 நாட்கள். இங்க 12ன்னு போடக்கூடாது. 12ன்னு போட்டீங்கன்னா 13ஐயும் கன்சிடர் பண்றீங்க, 24ஐயும் கன்சிடர் பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அப்ப பி கண்டுபிடிச்சிட்டு, பி என்னன்னு தெரியும், ஆர் என்னன்னு தெரியுது, ஆர் என் தெரியுது. அப்போ வாட் இஸ் ஆன்சர் கணுங்க? அப்போ பி ஆர் என். அப்போ பிஎன்ஆர் பை 100ல கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வருதுங்க ஆன்சர்? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. என்ன சொல்லிட்டீங்கன்னா 37.5 ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து 37.5. அவ்வளோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணு. பிங்கிறது 3000, என்னங்கிறது வேணா போடுறேன், அந்த இடம் 3000. என்னங்கிறது என்னது? என்னங்கிறது 1/5. அப்போ என்னங்கிறது அப்ப கீழே 5 வந்துடும். ஆறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 25/4. அப்ப 25/4, 4 கீழே வந்துடும். ஏற்கனவே ஒரு 100 இருக்கு. அப்போ அடிங்க, 5ஆல அடிச்சீங்கன்னா 5 25, 2 0, 2 0 அடிச்சிருங்க. அடுத்து இது அடிச்சீங்க அப்படின்னா 4ஆல அடிச்சீங்க அப்படின்னா 15 2 30, இங்க 2 4. அப்போ 15 5 75, 75/2. 75/2ங்கிறது 37.5. ஸோ ஆன்சர் பி. அடுத்து 187வது கொஸ்டின். A person lent a sum of money at 6% per annum. In 8 years, the simple interest was 260 less than the sum lent. Find out the sum lent. Super இந்த கொஸ்டின். ஒருவர் ஒரு தொகை, அது என்னன்னு தெரியல, அந்த அசல், ஒரு அசலை 6% வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாது? 8 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. அப்ப இதுல என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லுங்க. என்னெல்லாம் தெரியுது நான் கொடுத்துறேன், நீங்க கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. தொகைங்கிறது என்னன்னு தெரியாது, அதனால அது பிரின்சிபல். என்னங்கிறது நமக்கு தெரியும், என்னங்கிறது 8 ஆண்டு. ஆறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க 6. சிம்பிள் இன்ட்ரெஸ்டே நமக்கு தெரியும். வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தனி வட்டிங்கிறது அசலை விட 260 குறைவு. அப்போ பிஏ விட 260 குறைவு, அவ்வளவுதான். அப்போ நமக்கு தெரியும் வாட் இஸ் த ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அப்ப இங்க எழுதுறேன் நான், சரிங்களா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது? இங்க இருக்கு பாருங்க, இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பி மைனஸ் 260 ஈக்குவல் டு பி இன்டு என். என்னங்கிறது என்னது? 8. ஆறுங்கிறது என்னது? 6 பை 100. அவ்வளவுதான். சுருக்குங்க, ஆன்சர் வந்துடும். அப்படியே கூட சொல்லுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம
100p மைனஸ் 26,000, அதாவது இந்த 100 இங்கே பெருக்கிறேன் சரிங்களா. ஸோ 100p மைனஸ் 26,000 இஸ் ஈக்குவல் டு 8 48 48p. அப்போ 100p மைனஸ் 48p, 100p மைனஸ் 48p என்னது 52p. அப்போ 52p இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 26,000 வந்துடும். அப்போ வாட் இஸ் p இஸ் ஈக்குவல் டு அவ்வளோ 26,000 by 52. அதை அடிச்சு சொல்லுங்க. வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் 500 இஸ் ஆன்சர். ஸோ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்? பிரின்சிபல் தானே கேட்குறாங்க. அவர் வட்டிக்கு விட்ட தொகை யார்? ஸோ வட்டிக்கு விட்ட என்னன்னு கேட்க என்னைக்குமே நமக்கு ஆன்சர் வருது அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு. சில சமயம் வட்டி எவ்வளோன்னு கேட்பான். வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? 500ல இருந்து 260 கழிக்கணும். அப்போ 240 தான் ஆன்சரா இருக்கும். ஸோ அதனால நம்ம சில சமயம் இதான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக். ஆன்சர் எல்லாம் பக்கா பண்ணிடுவோம். ஆனா என்ன கேட்குறாங்களோ அதை இல்லை. சில கொஸ்டின்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்பா மகனின் வயது ப்ராப்ளமா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில கொஸ்டின்ல வந்து அப்பாவின் வயதுன்னு கேட்பாங்க. நீங்க பாட்டுக்கு அவசரத்துல மகனின் வயதை போட்டுருவீங்க. மகனின் வயதும் ஆப்ஷன்ல இருக்கும். அடுத்து நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடியது நிறைய பேர் பண்ணிட்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா ராஜேஷ் அண்ட் ராம் இவர்களின் வயது விகிதம் அப்படின்ற மாதிரி இப்போ கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கடைசியில கேட்கும் போது ராம் ராஜேஷ் இவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப எது ஃபர்ஸ்ட் கேட்கறாங்கன்னு பாக்கணும். அப்ப ராம் ராஜேஷ் அப்படின்னா அப்போ 3:4ங்கிறது வேற, 4:3ங்கிறது வேற. அப்போ எங்கேயாவது ஆப்ஷன்ல உங்களுக்கு 3:4 வருது. அப்போ 4:3 ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு தடவை கொஸ்டின் ஒரு தடவை படிச்சிருங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறது. இல்லைன்னா தேவையில்லாம ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் ஒரு கொஸ்டின் விட்டீங்க அப்படின்னா குரூப் 4 போன்ற தேர்வுகள் எல்லாம் 2000 ரேங்க் பின் தங்கிடுவீங்க. வேலை கிடைக்கும் கிடைக்காம போகும். குரூப் 1 குரூப் 2 இருந்ததுன்னா ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ஆல்வேஸ் டூ டெய்லி பிராணாயாமா, பிரீத்திங் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுங்க. ரொம்ப 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 நல்லது, உடம்புக்கு நல்லது. பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணணும். யோகா கூட கிடையாது, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் டூ பிராணாயாமா. எப்படி பிராணாயாமம் பண்றது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன், பாருங்க. அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on 15,000 for 3 years if the interest rate is 15%, 20%, 25% respectively. பாருங்க, இங்க கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கூட்டு வட்டி தனித்தனியா கேட்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் டைம் இழுக்கும். கூட்டு வட்டி அப்படிங்கிறது தனித்தனியா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. இங்க ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100 into 1 plus R3 by 100 தனித்தனியா போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா 3 தடவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒவ்வொரு வருஷத்தோட வட்டியை மட்டும் தனித்தனியா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வருஷத்துக்கு கால்குலேட் பண்றேன், அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்கு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. முதல் வருஷம் 15,000 ரூபாய். 15,000 ரூபாய்க்கு 15% வட்டின்னு கேட்கறாங்க. அப்ப 15,000க்கு 15% வட்டி எவ்வளவு சொல்லுங்க? 15,000க்கு 15% வட்டி. 15,000க்கு 10% நமக்கு தெரியும் 1,500, பார்த்தாலே தெரியும். அப்போ 1,500. அப்ப அதுல ஒரு பாதி வந்து 750. அப்ப சொல்லுங்க, வாட் இஸ் 15% ஆஃப் 15,000? 15% ஆஃப் 15,000 சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. நானே சொல்லிட்டேன், 1,500 பிளஸ் 750. வெரி குட். ஸோ 2,250. அப்போ முதல் ஆண்டு வட்டி பாருங்க 2,250. இது வந்து முதல் ஆண்டு. இப்ப பாருங்க, அப்போ முதலாண்டு முடிவுல வந்து அசல் மாறிடும்ல. கூட்டு வட்டிங்கும் போது வட்டி வந்து அசலோட சேர்ந்துடும். அப்ப 5, 2, 7, 1. ஸோ 17,250. அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் 20% வட்டி. அப்போ இது 2வது வருஷம் 20% வட்டி. இதுல 20% சொல்லுங்க. 20% என்னது? 10%ங்கிறது 1,725. 20%னா இன்னொரு 1,725. அப்ப 1,725 பிளஸ் 1,725 அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா சொல்லுங்க, 3,450. வெரி குட். அப்போ இப்போ 2வது வருஷம் முடிவுல அசல் என்னவாகும் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம். 5 5 10க்கு 0, மீதி 1, 7 7 3 10க்கு 0, மீதி 1 2. கரெக்டா? கூட்டி பார்த்துக்கோ.
கரெக்ட். இப்போ இதுக்கு 3வது வருஷம் வந்து 25% கால்குலேட் பண்ணும். 25% என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதுல 4ல ஒரு பங்குன்னு அர்த்தம். 4ல ஒரு பங்குன்னு அர்த்தம். இல்ல 25% எப்படி கால்குலேட், இங்க பாருங்க வட்டியை பார்ப்போம். இங்க 3000, 2வது வருஷம் வந்து 3450, அந்த வட்டியை இங்க போட்டுக்குவோம். இது 2வது வருஷம். இப்ப பாருங்க 3வது வருஷத்துக்குரிய வட்டியை கால்குலேட் பண்ண போறேன். இதுக்கு 25% கால்குலேட் பண்ணும். 25% எப்படி பார்க்கணும்? 10%, 10%, 5%. அப்ப இங்க பாருங்க 2070, இன்னொரு 10%, 20% ஆச்சா? அப்புறம் இதுல பாதி, இதுல பாதிங்கிறது என்னது? 1035. அவ்வளவுதான். 5, 7 3 10, 17க்கு 7, மீதி 1, 4 1 5. அப்போ 5 1 7 5. அப்ப இதான் வட்டியில. அப்ப வட்டிக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப இதான் 3வது வருஷத்தோட வட்டி. கேட்கறது வந்து கூட்டு வட்டியை கேட்கறாங்க. சோ அதனால கூட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில ப்ராப்ளத்துக்கு வந்து 1 நிமிஷம் ஆகும், 1 நிமிஷத்தோட கூடவா ஆகும், கவலைப்படாதீங்க. 25 கொஸ்டின் 30 நிமிஷத்துல சால்வ் பண்ணலாம். சில கொஸ்டின்ஸ் 30 செகண்ட்ஸ்ல கால் பண்ற கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். ஒரு சில கொஸ்டின் எஸ்பெஷலி இந்த தனி வட்டி இதுலதான் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால 30 நிமிஷத்துல கண்டிப்பாக 25 வினாக்களை, ஆக்சுவலா 25 வினாக்களை 25 நிமிஷத்துக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிடலாம். இல்ல நான் கொஞ்சம் ஸ்லோவா போட்டீங்கன்னா 30 நிமிஷம் ஆகும். ஈவன் எனக்கு வந்து 24 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா 40 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மதிப்பெண் வரணும். அதனால 5. அதனால டைமுங்கிறது கணக்குக்கு ரொம்ப எடுக்கணும்னு கிடையாது, 1 2 கேள்விகளுக்கு மட்டும் தான் எடுக்கும். 5 5 5 10, 17க்கு 7, மீதி 1, 4 3 7, 7 1 8, 5 5 10. ஸோ 10,875. therefore ஆப்ஷன். வெரி குட். எப்பவுமே தனி வட்டி கூட்டு வட்டியில இருந்து அதிக கேள்விகள் கேட்கிறாங்க. குறைந்தது ஒரு 5 கேள்விகளாவது கேட்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 10,000 at 8% per annum for 2 3/4 years. 2.25 வருஷத்துக்கு 10,000க்கு 8 ஆண்டு வட்டி வீதத்தில் 2.25 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி. ஸோ இதை ஃபார்முலால போடுறத விட ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டீங்கன்னா ஈஸி. ஃபார்முலானா என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என்னது? P into 1 plus R by 100 whole power n. இதுல என்ன போடணுங்க? வாட் இஸ் P கொடுத்துருக்கதெல்லாம் எழுதுங்க. ஸோ வாட் இஸ் P? Pங்கிறது 10,000. என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 3/4 years. அப்போ என்னங்கிறது 2 3/4னா 8 2 4 2 8 8 3 11 11/4. அப்போ மேல பவர் வந்து பார்த்தீங்கன்னா 11/4 ஆயிடும். அப்போ அது கொஞ்சம் கால்குலேட் பண்றது கஷ்டமாயிடும். 6ங்கிறது 8. சரி, இதை எப்படி சார் ஈஸியா கால்குலேட் பண்றது சொல்றேன். 10,000க்கு இது நல்லா புரிஞ்சுக்கங்க, இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டிங்கிறதுனால வட்டி அசலோட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கண்டுபிடிப்போமா? ஸோ வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். 10,000 எத்தனை பர்சன்டேஜ்? 8%. அப்போ 8% வருஷத்துக்கு அப்படின்னா, இது ஆண்டுக்குன்னு தான் சொல்றாங்க. அப்போ வருஷத்துக்குன்னா 8% எவ்வளவு? 10,000த்துல 8% எவ்வளவு? 10,000த்துல 8% அப்படிங்கிறது 800. அப்ப அதை கூட்டினீங்க அப்படின்னா 10,800. வெரி குட். அடுத்து இப்ப 2வது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறேன். 2வது வருஷத்துல கால்குலேட் பண்ண அப்போ எதெல்லாம் வட்டி அப்படிங்கிறது பாருங்க. ஸோ வட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் தடவை வட்டி வந்து 800 ரூபாய். சரி, இது வருஷத்துக்குரிய வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். 2வது வருஷம் 10,800. 10,800க்கு 8%. 10,800க்கு 8%, 108ங்கிறது 1%. அப்ப 108 × 8. 108 8ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 864. அப்போ 2வது வருஷத்துக்குரிய வட்டி எவ்வளவு? 864. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இந்த மெத்தட்ல தான் நீங்க நிறைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகணும். அப்போ 4 6 8 8 16க்கு 6, மீதி 1. ஸோ 11,066. இங்கதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து 3வது வருஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் 3வது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறேன். 3வது வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு வருஷத்துக்கு தான் 8%. ஒரு வருஷத்துக்கு 8%. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாருங்க. அப்ப 3/4 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க, யாராவது பார்க்கலாம் இமீடியட்டா. ஒரு வருஷத்துக்கு 8%ங்க. ஆனா 2 வருஷத்துக்கு 2 வந்து முழு வருஷம். 3வது வருஷம் வந்து முழு வருஷம் கிடையாது. 3வது வருஷம் 3/4 வருஷம் தான். 3/4 வருஷத்துக்கு முழு வருஷத்துக்கு 8% அப்படின்னா 3/4 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? வெரி குட், வெரி குட், வெரி குட். இதான் முழு வருஷத்துக்கு. முழு வருஷத்தை 4ஆ பிரிச்சிட்டீங்கன்னா அதுல இது வந்து கால், அரை, முக்கால். அப்போ ஒவ்வொன்றும் 2 2 வரும். ஒவ்வொன்றும் கால் 2 2 வந்தாதான் 8 வரும். therefore அப்போ 6%. அப்போ இதுக்கு 6% கண்டுபிடிங்க. இதுக்கு 6% எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா,
ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னதுன்னா 116.64. அப்போ இதுக்கு 6%. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், பெருக்கி சொல்லுங்க, கரெக்டா பெருக்கி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். டூ எவ்ரி ஒன். ஸோ 116.64 இன்ட்டு 6 அப்படிங்கிறது 696.84. ஸோ அப்போ வந்து இந்த மூணாவது வருஷத்தை பற்றி பார்த்தீங்கன்னா 696.84. வெறும் 696 சொல்லக்கூடாது, அந்த பைசாவோட சொல்லணும், ஏன்னா இங்கே கேட்பாங்க. இங்கே பாருங்க, அப்படிதான் இருக்கு எல்லாமே. ஸோ அப்போ 696.84. அப்போ 84 போது கூட்டும் போது 84 வந்துடும், மற்றதை கூட கூட்ட தேவையில்லை. தேர்ஃபோர் வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னா இது ஆன்சர். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆனால் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வேற வருதா? ஆன்சர் என்ன வருது? கரெக்டாக வருதா? வெரி குட். பாருங்க, உங்களை நம்பி நான் சொன்னேன், நீங்க சொல்றது கரெக்டா இருக்குன்னு நினைச்சிருந்தேன். 699 இது பெருக்கிறது தப்பா நீங்க விட்டுருக்கீங்க. உங்களை அதனால நான் பெருக்காம உங்கள்ட்ட கேட்டேன் பாருங்க. இது 699. 699.84. நீங்க தான் சொன்னீங்க, அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன். 696 இல்ல 699. அதான் பார்த்தேன், என்னடா 697 கூட்டம் வரலையே. 699 இப்போ வருது பாருங்க, கூட்டிங்கன்னா 13 கரெக்டா வந்துடும். ஸோ இது ஆன்சர். ஸோ பாருங்க, இந்த கேள்வி அப்ப இந்த கூட்டு வட்டி ப்ராப்ளம் கேட்கும் போது தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அந்த கொஸ்டின்ல நீங்க வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஆனா கூட நீங்க ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது வந்து மத்தவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்க, மத்தவங்க எல்லாம் விட்டுட்டு கூட போவாங்க. நீங்க அதை சால்வ் பண்ணுங்க, ஈஸியானதா. கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா விடை அப்படின்றது வந்துடும். இதே டைப் தான் அடிக்கடி கேட்கக்கூடியது எல்லா கொஸ்டின்ஸ்ல. கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும், நம்பர்ஸ் தான் மாத்துவாங்க மோஸ்ட்லி. அடுத்த கேள்வி 190. Find the total surface area of a cuboid whose length, breadth and height are 4.5 meter, 3 meter, 2.5 meter. Total surface area of a cuboid கேட்கிறாங்க. கியூபாய்டுங்கிறது என்னது? இதுதான் கியூபாய்டு. கியூபாய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கன செவர். இது வந்து லென்த், இது பிரெட், இது ஹைட். இதோடைய மொத்த பரப்பு கேட்கிறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்த பரப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 into LB plus LH plus BH. இதுதான் L into Bங்கிறது இது. இந்த பக்கம் L into B, அந்த பக்கம் L into B. இந்த பக்கம் L into H, அந்த பக்கம் L into H. LB மேல கீழே LB. அப்புறம் this is equal to, அப்ப Lங்கிறது என்ன? இதான் L, இதான் B, இதான் H. சால்வ் பண்ணுங்க. அப்ப 2 into LB. LBனா இதையும் பெருக்கணும். 4.5 into 3. ஸோ நான் 3 12 1.5, அப்போ 13.5. LH, Lனும் H 4.5 ரெண்டாவது பெருக்குனீங்கன்னா 9, அப்புறம் பாதி 9 2 11, 11.25. BH 3 2 6, 7.5. எல்லாரும் கூட்டி விடை சொல்லுங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு ஒரு கன செவ்வகத்துக்கு பார்த்துருக்கோம். LB H, Lங்கிறது நீளம், அகலம், உயரம். ஃபார்முலா வந்து இதுதான் 2 into LB plus LH plus BH. இதுதான் ஃபார்முலா. வெரி குட். எல்லாருக்கும் 64.5 வந்திருக்கா? ஸோ 64.5ங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு. 3 identical cubes of side 1 centimeter are joined end to end. 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படுகிறது. அப்போ ஒரு புதிய கன செவ்வகம் கிடைக்கும். இந்த மாதிரி 1 2 கன செவ்வகமா கிடைச்சோம். இந்த கன செவ்வகம் இந்த மாதிரி இருக்கும். இந்த கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப அதே தான் கண்டுபிடிங்க. அப்போ இது எல்லாமே 4 4 4. அப்போ நீளம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதான் நீளம். அப்போ நீளம் வந்து பாத்தீங்கன்னா 4 3 12. அகலம்ங்கிறது இதுதான், அகலம்ங்கிறது 4, உயரம்ங்கிறது 4. சரிங்களா? அப்போ லென்த் 12, பிரெத் 4, ஹைட் 4, மொத்த பரப்பு கேட்கறாங்க. இப்ப பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான். மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்ன? மொத்த பரப்பு 2 into LH plus BH plus LB. கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். நான் நம்பர் கொடுத்துட்டேன்ல, அதெல்லாம் கண்டுபிடிங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 into LH, L into H 12 4 48 plus BH 4 16
பிளஸ் எல்பி 14 48. அவ்வளவுதான். ஆன்சர் சொல்லுங்க. 8 8 16 22க்கு 2 மீதி 2. ஸோ ஆன்சர் என்னது? 224. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 25 கேள்விக்கு நம்முடைய குறிக்கோள் வந்து 24 25 தான். வேற எதை பத்தியும் பேசக்கூடாது, எப்பவுமே சொல்லியிருக்கேன். அடுத்து இது டைம் அண்ட் ஒர்க். ஏயும் பியும் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 36 நாள்ல முடிக்கிறார். How long will B take to complete the work? ஏயும் பியும் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 36 நாள் முடிக்கிறாரு. How long B? ரொம்ப சிம்பிள். இது பி மட்டும் இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆன்சர் பண்ணிடலாம். பி மட்டும் தனியாக, 2 பேரும் சேர்ந்து 12 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலை 1/12. ஏ மட்டும் 36 நாள்ல முடிக்கிறார். அப்போ 1/36. அவ்வளவுதான். இதை கழிச்சிங்கன்னா கிடைக்கிறதா ஆன்சர். அதோட ரெசிப்ரோக்கல் தலைகீழி எடுத்துக்கணும். அப்போ 36 எல்சிஎம் 12, அப்போ 3 -1 2/36 அடிச்சிங்கன்னா 1/18. ஸோ 18 நாளில் வேலை முடியும். அடுத்து 120 நிமிஷம் டு வீட் எ கார்டன் வித் 6 கார்டனர்ஸ். ஒரு தோட்டத்தை களை எடுக்கணும். வீடுனா களை. 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. இனி அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? நல்லா புரிஞ்சுக்கிங்க. கூடுதலாகன்னு கேட்குறாங்க. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதே நான் சொன்னேன், அதே ஃபார்முலா தான். M1D1 = M2D2. அதுதான் கொடுத்துருக்காங்க. M1ங்கிறது எத்தனை? 6 தோட்டக்காரர்கள். 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிஷத்துல முடிக்கிறாங்க. அப்ப நான் எத்தனை தோட்டக்காரர்கள் இதே வேலையை 30 நிமிடத்துல முடிப்பாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். அப்ப அந்த கொஸ்டின் மார்க் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் மார்க் கண்டுபிடிங்க. அப்புறம் நான் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்க அடிங்க 30 அடிச்சிங்கன்னா இங்க 4. அப்போ மொத்தம் எவ்வளவு தோட்டக்காரர்கள் தேவை? 24 தோட்டக்காரர்கள் தேவை. உடனே 24 அடிச்சிடக்கூடாது. இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக். கணக்கு நல்லா போடுவீங்க, ஆனா தப்பா ஆன்சர்ல மார்க் பண்ணிடுவீங்க. எத்தனை தோட்டக்காரர்கள் அப்படின்னு கேட்கல. என்ன கேட்டிருக்கிறாங்க? செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. அப்ப கூடுதலாக எத்தனை பேர்னு கேட்கறாங்க. அதனால ஆன்சர் என்னது? 18. சரிங்களா? ஸோ அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றக்கூடியது. கண்டுபிடிச்சிருவோம் 24. அப்ப 24 போட்டுருவோம். கேட்கறது கூடுதலாக எத்தனை பேர். இது ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி பட் டாலர் தென் சி. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பிஐ விட சிறிய, சிஐ விட பெரியதுமாக இருக்கிறார். ஏ இப்படி சொல்லலாம். ஏங்கிறது எப்படி இருக்காது? ஷார்ட்டர். ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி பட் டாலர் தென் சி. யார் டாலர் தென் சி? ஏ. அடுத்து பாருங்க. டி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ. டி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ பட் டாலர் தென் சி. பட் டாலர் தென் சி. அடுத்து பாருங்க. இ இஸ் ஷார்ட்டர் தென் பி. இ இஸ் ஷார்ட்டர் தென் பி பட் டாலர் தென் ஏ. ஏ விட டாலர். இப்ப சொல்லுங்க நீங்க. த ஷார்டஸ்ட் பர்சன் இஸ். இதுல யாரு உயரம் குறைந்தவர்? உயரம் குறைந்தவர் கேட்கிறாங்க. யாரெல்லாம் கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லலாமா? இந்த பேத்துல இதுல மிகவும் சிறியது ஷார்டஸ்ட் பர்சன். இந்த இதுல யாரெல்லாம் இருக்க முடியாதுன்னு பாக்கலாம். ஏ இருக்க முடியுமா? சி வந்து ஏ. அப்ப வந்து கண்டிப்பா ஏ இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏ இருக்க வாய்ப்பு இருக்கா? பாருங்க, கண்டிப்பா கிடையாது. பி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. பியை விட கீழே இருக்கிறவன் ஏன் இருக்கான், அதனால கிடையாது. அடுத்து டி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்க. டி இருக்க வாய்ப்பா இருக்கா? இல்ல. டியை விட கம்மியானவன் சி. அப்ப இருக்கா. therefore by the method of elimination I can say answer is C. எனக்கு சியான்றது கரெக்டா தெரியாது, ஆனால் மத்த 3 பேரும் கண்டிப்பா கிடையாது. அதை வச்சு சொல்லலாம். ஈவன் நீங்க இதை ப்ரூவ் பண்ணலாம் சிங்கிறது. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, ஏயை விட மத்தவங்க எல்லாம் பெருசு, ஆனா ஏயை விட சி சிறுசு. அடுத்து டியை விடவும் சி சிறுசு. அப்ப கண்டிப்பா நீங்க கம்பைன் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சி தான் இதுல இருக்கிறதுலே ஷார்டஸ்ட், சிறியவர் அல்லது சிறிய எண். என்னன்னு வச்சீங்கன்னா சிறியது அப்படின்னு கண்டுபிடிக்கும். எந்த மெத்தட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம். அடுத்து the probability of getting a king or queen or jack from a deck of cards is. ஒரு சீட்டுக்கட்டு. ஒரு சீட்டுக்கட்டுல மொத்தம் எத்தனை சீட்டுக்கட்டு இருக்கும்? ப்ராபபிலிட்டி. ஒரு சீட்டுக்கட்டுல மொத்தம் 52 சீட்டுகள் இருக்கும். அந்த 52ல கிங்கு அரசன் வரலாம், அல்லது ராணி வரலாம், அல்லது ஜாக் வரலாம், படை வீரன் வரலாம். படை வீரன்
வர்றதுக்கு ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னா, கிங் எத்தனை 4, குவீன் எத்தனை, ராணி எத்தனை 4, ஜாக்குங்கிறவங்க எத்தனை 4. அப்போ மொத்தம் 12 பாசிபிலிட்டி. அப்போ 12/82, 12/82 அடிங்க, அதான் ஆன்சர். 12/82 அடிச்சிங்க என்னது 3 12 13. வெரி குட். ஸோ ஆன்சர் வந்து சி. திரும்பவும் பாருங்க, தனி வட்டி கூட்டு வட்டி. The principal becomes 17,000 at the rate of 12% simple interest in 3 years. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் வந்து 17,000 ஆயிரம். அப்ப பிரின்சிபல் என்ன இருக்கு? இந்த 17,000 என்னது? இந்த 17,000 என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் 17,000 ரூபாய் ஆகிறது அப்படின்னா என்னது? இந்த 17,000 என்னது? இந்த 17,000 என்னதுன்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். வெரி குட் நிறைமதி. பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டியும் சேர்ந்தது 14,000. எனக்கு பிரின்சிபல் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் மட்டும் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 17,000 மைனஸ் பி. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது? அதான் நமக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளவு? அப்போ 17,000 மைனஸ் பி ஈக்குவல் டு PNR/100. பிங்கிறது எவ்வளவு? எனக்கு தெரியாது. பிங்கிறது பி தான். என்னங்கிறது எவ்வளவு? என்னங்கிறது 3 வருடம். ஆறுங்கிறது 12/100. அவ்வளவுதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிங்க. உடனே வந்துடும். பெருக்குனீங்கன்னா வந்துடும். ட்ரை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க போர்ட்ல எல்லாம் பார்க்காதீங்க, நீங்க கண்டுபிடிக்கணும். அதை அடிச்சிங்கன்னா அதான் விடை. சரியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 12,500 ரூபாய் வரும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். அடுத்த 197வது கொஸ்டின். இது ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ். A1, B2, C3, Z26 கொடுத்துருக்கு. ஃபைண்ட் அவுட் த ஆல்பா அண்ட் பீட்டா. இந்த இடத்துல ஆல்பா அண்ட் பீட்டாங்கிறது என்ன வரும்? இது என், இதுவும் என். அப்ப அது 2 எண்ணாக இருக்கும். அது என்ன எண்? கண்டுபிடிங்க. இங்க கோலன் வச்சிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு செட்டு, அப்ப இது ஒரு செட்டு, அப்ப இது ஒரு செட்டு. யோசிங்க. எஃப்ங்கிறது என்னது? எஃப்னா 6, ஜே வந்து 10. எஃப் 6, ஜே 10. என்னு பாருங்க 14, எஸ்ங்கிறது 19. என்ன சொல்ல வர்றாங்க சொல்லுங்க பாருங்க. யோசிங்க. ரீசனிங் கொஸ்டின்ஸ் தானே. என்ன எவ்வளவு வருது பாருங்க. எப்படி பி சொல்றீங்க சொல்லுங்க. எஃப்ங்கிறது 6, ஜேங்கிறது 10, என்னங்கிறது 14, எஸ்ங்கிறது 19. 10க்கும் 6க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4. அது 4 ஸ்கொயர் வருதான்னு பாருங்க. 14 5 19, 5 ஸ்கொயர். ஓகே, அந்த மாதிரி வருதான்னு பார்ப்போமா? இங்க எல் இசட்டுங்கிறது 26, எல்லுங்கிறது 12. அப்போ 12க்கும் 26க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14, 14 ஸ்கொயர் தான் 96. வெரி குட். அப்போ எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 19, எக்ஸ் அப்படிங்கிறது 24, 24க்கும் 19க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 5 5 25. வெரி குட். அப்போ கரெக்டாக வருது. ஸோ அப்போ இதை வச்சு நீங்க சொல்லலாம் எண்ணு எவ்வளவு, கியூ எவ்வளவு, அதுக்குரியது இங்கே போகணும். அப்போ எண்ணுங்கிறது எவ்வளவு? எண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14, பிங்கிறது 20, பி கியூ எம் என் ஓ பி கியூ. அப்போ என்னங்கிறது 17, ஒய்ங்கிறது 25, டபிள்யூ அப்படிங்கிறது 23. அப்போ பார்த்தீங்கன்னா 23 25, 23 25னா 2 ஸ்கொயர்னா 4. அப்போ 4 வந்து இங்கே வரணும், 9 வரணும். therefore ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா 4,9, நாட் 9,4. 4,9 9,4. சொல்றது புரியுதா? இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் வந்து இங்க ஸ்கொயர் பண்றாங்க, இதுக்குரிய டிஃபரன்ஸ் ஸ்கொயர் பண்ணி இங்க போடுறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ 14 13க்கு ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் இங்கே போடணும். பீட்டா தான் 9, ஆல்பாங்கிறது 4. ஸோ அப்போ ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 4,9 ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் இஸ் ஏ. கொஞ்சம் டைம் இழுக்கும். அடுத்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் இஸ். இந்த தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? இது எப்படிப்பட்ட தொடர்னு பாருங்க. பார்த்தோன்னே தெரியுது இது வந்து கூட்டுத்தொடர். இந்த கூட்டுத்தொடர்ல வாட் இஸ் ஏ? ஏங்கிறது
0.40. What is D? D na பொது வித்தியாசம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ இது எவ்வளவு? இது 0.03. இதான் டி. டிங்கிறது பொது வித்தியாசம், ஏங்கிறது முதல் உறுப்பு. அப்ப தொடரில் உறுப்புகளின் எண்ணிக்கைன்றாங்க. ஒண்ணுங்கிறது கடைசியில கொடுத்துட்டாங்க, எல்லுங்கிறது 1. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா? என். அந்த உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா என்னது? n is equal to l minus a by d plus 1. இது வந்து ஃபார்முலா, முக்கியமானது ஃபார்முலா. tn எப்படி a plus n minus 1 into d ன்னு சொல்றோமோ அதே மாதிரி உறுப்புகளின் எண்ணிக்கை என்னங்க வந்து l minus a by d plus 1. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. n எவ்வளவு? 21 20? இது நான் தான் போடணுமா? எல்லுங்கிறது என்னது? 1 மைனஸ் ஏங்கிறது என்னது? 0.4. டிங்கிறது என்னது? 0.03 plus 1. அப்போ this is 0.6 by 0.03 plus 1. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ 0.06 அப்படின்னா மேலையும் கீழே நான் வந்து ஒரு 10ஆல் பெருக்கிறேன்னா 6 ஆகும். 100ஆல் பெருக்குங்க. அப்போ 100ஆல் பெருக்குறீங்க அப்படின்னா மேலையும் கீழே 100ஆல் பெருக்கலாம். 100ஆல் பெருக்கிறீங்கன்னா இது வந்து 10ஆல் பெருக்கிறீங்கன்னா 6 ஆகும். 100ஆல் பெருக்கிறீங்கன்னா 60 ஆகும். இதை 100ஆல் பெருக்கிறீங்கன்னா 3 ஆகும். plus 1. So therefore 20 plus 1. இது நார்மல் கால்குலேஷன். ஸோ ஆன்சர் வந்து 21 தான் ஆன்சர். எண்ணுக்கு 21. இந்த ஃபார்முலா முக்கியம். அடுத்து ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னாவே அது எஸ் இன்ஃபினிட்டி. அது வந்து கண்டிப்பாக பெருக்கு தொடராகத்தான் இருக்கும், a by 1 minus r. ஆனால் அதில் கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் இருக்கும், மாடுலஸ் r must be less than 1. அதாவது r lies between -1 and +1. இப்போ இதில் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆறுங்கிறது காமன், அங்கே வந்து பொது விகிதம், இங்கே காமன் ரேஷியோ. ஆறுங்கிறது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை, அங்கே கழிச்சோம், டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 7ஆல் அடிச்சிங்கன்னா 2/3. ஸோ ஆர் வந்து 2/3. அப்போ இப்போ எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிங்க. வாட் இஸ் எஸ் இன்ஃபினிட்டி? ஸோ எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு a by 1 minus r. ஏங்கிறது என்னது? ஏங்கிறது முதல் டேர்ம் 21. 21 by 1 minus 2/3. 1 minus 2/3ங்கிறது என்னது? 1 minus 2/3ங்கிறது 3 minus 2/3 1/3. அப்போ மேலே 3 வந்துடும். அப்போ 21 into 3. 21 into 3 எவ்வளவு? 63. ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடரோட எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இந்த கொஞ்சம் தான் நமக்கு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலா எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலாவோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபார்முலா, இந்த டிஎன்பிசியில் சிலபஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஃபார்முலா என் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஒரு 2 டேஸில் ஆல்மோஸ்ட் கம்பைல் பண்ணியாச்சு. ஒரு 2 டேஸில் அனுப்பிச்சிட்றேன். அதை மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும். அதை எப்போவுமே அந்த ஃபார்முலா வந்து எப்போ வேணாலும் கேட்பேன். அதனால் அது எப்போவுமே மனப்பாடம் பண்ணிச்சு. கொஞ்சம் தான் ஃபார்முலா இருக்கும். அடுத்து ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12வது டேர்ம் கேட்கல, கடைசியில இருந்து 12வது டேர்ம் கேட்குறாங்க. அப்போ முதல் இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு நீங்களே பார்த்தா தெரியும். எத்தனை டேர்ம் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். யாராவது பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம். -2 -4 எத்தனை டேர்ம் இருக்கிறதுக்கு ஒன்றும் ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். என்ன யூஸ் பண்ணி போடலாம். n is equal to l minus a by d plus 1. இப்போ தான் பார்த்தோம். ஆனால் இங்கே இதை பார்த்தோன்னே தெரியுது 2 4 6 மொத்தம் 50 டேர்ம் இருக்கு. மொத்தம் 50 டேர்ம் இருக்கு. கரெக்டா? 50 டேர்ம் இருக்கு. அப்போ கடைசியில இருந்து 12வது டேர்ம்னா எத்தனாவது டேர்ம் சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் 50 இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கடைசியில இருந்து 12வது டேர்ம்னா எத்தனாவது டேர்ம்? tn ஃபார்முலா வந்து a plus n minus 1 into d. இதுல ஏங்கிறது -2. டிங்கிறது என்னன்னு, டிங்கிறது ரெண்டாவதுல இருந்து முத கழிக்கணும். -4ல இருந்து முதல் டேர்மை கழிக்கணும். அப்போ -4 plus 2 is equal to -2. அப்போ டிங்கிறது -2. இப்போ அங்க இருந்து 12வது டேர்முங்கிறது எது? கடைசியில இருந்து 12வது உறுப்புங்கிறது 38 39. கரெக்டா சொல்லுங்க. 38 39 39 இருக்கும். புரியுதா? 39 தான் 12 இருக்கும். 50ல இருந்து ஆரம்பிங்க. 38 கிடையாது, 38 + 12 இருக்கு. அங்க இருந்து எண்ணும் போது 12வது எது வரும்? உங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன். இத சொல்லுங்க.
சிலது ரொம்ப பேசிக்கா இருக்கும், நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். பின்னாடி இருந்து 4வது இது எது சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருந்து 4வது உறுப்பு எது? இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? 6ன்னு சொல்லிருக்கீங்க. உங்க கான்செப்ட் பிரகாரம் பின்னாடி இருந்து 4வது உறுப்பு எது அப்படின்னா 7 தான். 4 கிடையாது. புரியுதா? அப்போ 38ஆ 39ஆ? 39. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைன் T39. A பிளஸ் ஏங்கிறது என்னது? -2. A பிளஸ் n-1 into D. என்னங்கிறது எவ்வளவு? 39. 39 மைனஸ் 1னா 38. டிங்கிறது எவ்வளவு? -2. அவ்வளவுதான். வாட் இஸ் ஆன்சர்? 38 into -2 மைனஸ் ஆன்சர் எவ்வளவு? -78 தான். -78. ரைட். வேற டவுட்? இதுல ஏதோ ஒண்ணு கேட்டிருந்தீங்களே, இருங்க வர. 199க்கு ஆன்சர் கேட்டிருந்தீங்களா? 199க்கு ஆன்சர் போட்டிருக்கேன். 199க்கு ஆன்சர் வந்து 63. 199க்கு ஆன்சர் 63. வேற ஏதாவது டவுட்ஸ்? 193 எக்ஸ் பண்றதா? ஓகே. ஸோ 193 M1 D1 is equal to M2 D2. அது தெரியும்ல? M1ங்கிறது என்னது? 6 தோட்டக்காரர். M1னா பெர்சன்ஸ், 6 தோட்டக்காரர்கள். அவர்களுக்கு 120 நிமிஷம் தேவை. அதே வேலையை 30 நிமிஷத்துல முடிக்கணும்னா எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? அதுக்கு தான் 30 இன்ட்டு 24 தோட்டக்காரர்கள் தேவை. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? எத்தனை தோட்டக்காரர்கள் கேட்கல, கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை. அப்ப நம்ம 24 தோட்டக்காரர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப கூடுதலாக அப்படிங்கிறது வந்து 6 தோட்டக்காரர்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்ப கூடுதலாக 18 தோட்டக்காரர்கள் தேவை. ஸோ அதனாலதான் கூடுதலா. வேற ஏதாவது டவுட்ஸ்? ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா 25 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். இது மாதிரி ஒண்ணு கிடையாது. இது மாதிரி 20க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் லேட்டஸ்டா 2023ல எல்லா கொஸ்டின்ஸும், 2022ல எல்லா கொஸ்டின்ஸும், 2024ல எல்லா கொஸ்டின்ஸ், 24ல 2 பாக்கி இருக்கு, அதை முடிச்சிடலாம். எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணிருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு ஈவினிங் வகுப்புல பார்க்கலாம். நன்றி.